தாசரி செட்டியார் தங்கவேலு மாதையன் வகைராக்களால் அவருடைய சொந்த இடத்திலே சுட்டுக் கொன்னதற்கு பிறகு வீரப்பனாருக்கு ஆத்திரம் மூட்டினார் அண்ணன் மாதையன். நாம் விவசாயம் செய்யக்கூடிய நிலத்தில் தாசரி செட்டியார் நமக்கு உதவியாக இருந்து வந்தார், அவரை சுட்டு வீழ்த்தி விட்டார்கள், தங்கவேலு மாதையன் வகையரா விடவே கூடாது என்று உசிப்பேத்தினார். தங்கவேலு மாதையன் கல்லட்டியிலே முடித்து வைக்கப்பட்டு 3½ ஆண்டுகளுக்கு பிறகு ஆத்திரம் தீரவில்லை. இருந்தாலும் மனதிற்குள் ஒரு பயமும் இருந்து கொண்டது. தாய்க்கு புற்றுநோய் வளர்ந்தது. தந்தை காடுகளுக்குள் வீரப்பனாரை தேடிச் செல்லுகிற போது காட்டெருமை குத்தி கொல்லப்பட்டார். எந்த நேரத்திலும் தாய் உயிர் போய்விடலாம் என்று நாம் கடந்த காணொளியில் அதை பற்றி சற்று பேசியிருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் கோட்டையூர் மாரியம்மன் கோவில் திருவிழா அதிவிமர்சையாக நடைபெறும். அந்த திருவிழாவிற்கு பங்காளிகள் ஒத்துப்போய் விடலாம், நடந்தது நடந்து போனது, இனிமேல் நாம் நல்லவர்களாக மாறிப்போவோம் என்று கோட்டையூர் பங்காளிகள் மனதிற்குள் வக்கரத்தை வைத்துக்கொண்டு வீரப்பனாரை வரவழைத்தார்கள். வீரப்பனாருக்கு தூதுபலனாக மாதையனும் ஈடுபட்டார். அவருடைய சித்தப்பா கீரியானும் ஈடுபட்டார். பேச்சுவார்த்தை ஒத்துப்போனது. வீரப்பனார் பங்காளிகள் அழைக்கிறார்கள் என்று சொல்லி கோட்டையூர் திருவிழாவில் போய் சாப்பிடுகிறார். சீதக்காய் என்று சொல்லக்கூடிய கண்ணாடி துகள்களை மான்கறி விருந்தில் கலந்து வீரப்பனாருக்கு கொடுத்தார்கள். ஏதுமறியாமல் உணவெடுத்த வீரப்பனாருக்கு குடல் புரட்டியது, பிராண்டியது. பாதி சோரை தின்ற நிலையில் அப்படியே வைத்துவிட்டு கையை அலம்பிவிட்டு தன்னுடைய சக நண்பராக இருக்கிற டிபி பெருமாளிடம் ஓடுகிறார். டிபி பெருமாள் அங்கே இருக்கிற கடைகளில் போய் வாழைப்பழத்தை வாங்கி கொண்டு வீரப்பனாருக்கு கொடுக்கிறார். ஆனால் வீரப்பனாருடைய குடல் பகுதிகள் குடைகிறது. உடனடியாக மாட்டு வண்டியில் வீரப்பனாரை ஏற்றி ஒகேனக்கல் பாதை வழியாக தருமபுரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படுகிறார். 18 நாட்கள் மருத்துவமனையிலே வைத்து பாதுகாத்து அவரை காப்பாற்றுகிறார் டிபி பெருமாள். என்றைக்கும் வாழ்க்கையில் டிபி பெருமாளை மறக்கவே முடியாது என்பதை அடிக்கடி சொல்லுவார். நண்பனும் அவனும் தான், துரோகமும் அவனும் தான் என்று அடிக்கடி பேசுவார்.